டு மார்னிங் கஃபே. கண்மணி, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழியும் கூட. கரெக்ட் தானே ஸ்வாதி? நம்ம கடவுள்கிட்டே ஒரு வரம் கேட்டு நமக்கு அது கிடைக்கலனா கூட நம்ம விடாமுயற்சியோட அதுக்காக போராடினோம்னா கண்டிப்பா அந்த செயல் நடக்கும். எக்ஸாக்ட்லி. இதை ப்ரூவ் பண்ற மாதிரி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன், அதை கேளு. சூப்பர், மார்னிங்கே சூப்பரான கதையா? ஆரம்பி. ஒரு முனிவர் ஒரு காட்டுக்கு தியானம் பண்ணும் அப்படிங்கறதுக்காக போயிருக்காரு. அந்த டைம்ல அந்த சைடா போயிட்டு இருந்த வேடன் அதை பார்த்திருக்கான். வேடன் பார்த்துட்டு, ஐயோ இது இவ்வளவு பெரிய காடாச்சே, இங்க வயசான முனிவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படியாவது இங்க இருந்து எழுப்பணுமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிருக்கான். கிட்ட போயிட்டு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க தியானம் எல்லாம் பண்ணக்கூடாது, இது இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு காடு, இங்க நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், அதனால எந்திரிச்சு போயிடுங்க அப்படின்னு முனிவர் கிட்ட போய் சொல்லியிருக்கானா. நியாயம் தானே? அந்த மாதிரியான ஒரு காட்டுல உட்காந்து தியானம் பண்றதால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பிளஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதால முனிவருக்கும் ஆபத்து தானே. எஸ், அதுக்கு முனிவர் என்ன பதில் சொன்னாருன்னா, நரசிம்மரோட தரிசனம் கிடைக்காம இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா உட்கார்ந்துருக்காரு. பட் வேடனுக்கு எப்படியாவது அவர் அங்க இருந்து எழுப்பணும் அப்படின்ட்டு, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கான ஒரு இடம் இல்ல, நிறைய மிருகங்கள் இருக்குல்ல, அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்க எழுந்து போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருந்தாராம். சரி, இந்த வேடனோட வாயை அடைக்கிறதுக்குனே முனிவர் ஒரு பொய் சொல்லிட்டாராம். முனிவரே போய் சொல்லிருக்காரு, அதுவும் வேடன் கிட்ட. அப்படி என்ன போய் சொன்னாரு? அது என்ன போய்னா, சிங்கத்தோட தலை மனுஷனோட உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்க்கணும், அது இங்க சுத்திக்கிட்டே இருக்கு, அந்த மிருகத்தை பார்க்காம நான் இங்க இருந்து எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, அதாவது நரசிம்மரோட உருவத்தை தான் முனிவர் வேடன் கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு. ஆனா வேடன் கேட்கும் போது நரசிம்மரோட உருவத்தை தான் இப்படி சொல்றாரு, ஒரு பொய் சொல்றாருங்க தெரியலையா? எஸ், அவருக்கு தெரியவே இல்லை. அதுக்கு வேடன் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா, ஓகே நான் நிறைய வருஷமா இந்த காட்டுக்கு வந்துட்டு தான் போறேன், நான் இந்த மாதிரி ஒரு மிருகத்தை பார்த்ததே இல்லையே, சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிருகம் இங்க இருக்குன்னா நாளைக்கு சூரிய மறையறதுக்குள்ள அந்த மிருகத்தை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி காட்டுறேன், அப்படி இல்லைன்னா நான் மலை மேல இருந்து கீழே விழுந்து குதிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா. ஐயோ, பயங்கரமான சேலஞ்ச் எல்லாம் கொடுத்திருக்காரு போல இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, வேடன் நைட்டு ஃபுல்லா அந்த மிருகத்துக்காக தேடி இருக்கான். அந்த மிருகம் கிடைக்கவே இல்லையா. எப்படி கிடைக்கும், ஏன்னா நரசிம்மரை தானே முனிவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, கொடுத்த வாக்கு பொய்யாயிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல இருந்து குதிக்கலாம்னு ட்ரை பண்ணிருக்கான். அந்த டைம் தான் நரசிம்மர் தரிசனம் கொடுத்திருக்காரு. பட் அவனுக்கு அது கடவுள்னே தெரியல. பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, முனிவர் சொன்ன மாதிரி சிங்கம் தலை அப்புறம் மனுஷ உடம்பு இருக்கே, சோ இதுதான் அந்த மிருகம் அப்படின்னு சொல்லி ஒரு கயத்தால கட்டி முனிவர்கிட்டயே அந்த மிருகத்தை இழுத்துட்டு போயிருக்கானா. ஐயோ, கடவுளுக்கு சோதனையை பாத்தியா ஸ்வாதி? அப்புறம் என்னதான் ஆச்சு? வேடன் நரசிம்மரை முனிவர் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சிருக்கான். முனிவர் பார்க்கும்போது நரசிம்மர் கண்ணுக்கே தெரியவே இல்லையா, ஆனா வேடன் கண்ணுக்கு நரசிம்மர் தெரிஞ்சாராம். அப்புறம் வேடன் சொல்லிட்டே இருந்தானா, பாருங்க இங்கதான் இருக்கு இந்த மிருகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானா. பட் முனிவர் கண்ணுக்கு தெரியவே இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாய்ஸ் கேட்டுதான். என்ன அப்படின்னா, வேடன் ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணான், ரொம்ப டெடிகேட்டடா இருந்தான், அவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணான், அதனால நான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சேன், அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன். பட் நீ அந்த மாதிரி செய்யல, வேடன் கிட்டே நீ போய் சொல்லிட்ட, அதனால நான் உனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாராம். வாவ், காலையிலேயே நல்ல கருத்து இருக்கக்கூடிய ஒரு கதை தான் ஸ்வாதி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கதையில இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயலுக்காக நம்ம முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா அந்த செயல் வெற்றிகரமான ஒரு செயலா முடியணுன்றதுக்காக நம்ம எஃபர்ட்லாம் போடுவோம். எஃபர்ட் போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, ரொம்ப நேர்மையா நம்ம செயல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில இருந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நல்ல கதையை பத்தி பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். போன 2 மாசங்களா கல்யாணமாயி சில வருடங்கள் சில மாதங்களே ஆன பெண்கள் என்கிட்ட எனக்கு நிம்மதியே இல்லை கீர்த்தன்யா அப்படின்னு சொல்றது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்காக மாத்திரமே இல்ல, நம்மளோட வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த நிம்மதியின்மைன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் இந்த நிம்மதியின்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ உடம்புக்கு சில தேவைகள் இருக்கு. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா பழங்க நிறைய சாப்பிடணும், கொஞ்சம் அரிசி உணவையும் சேர்த்துக்கணும், அரிசின்றதை விட தானிய உணவுகளையும் சேர்த்துக்கணும். அந்த புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் அப்படின்றது உடம்பு சரிவர இயங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமோ அதே மாதிரிதான் மனது கூட இயங்கிறதுக்கு சில தேவைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான தேவை என்னங்கன்னா சர்டனிட்டி, அதாவது ஸ்திரம், நிலை. வாழ்க்கையில சில விஷயங்கள் நிலையா இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறதுன்றது ஒரு மனித இயல்பு. ஆனா சில பேருக்கு எவ்வளோ உணவு வகைகள் இருந்தாலும்
ஒரு வகை மாத்திரம் ரொம்ப பிடிச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி மனதுக்கு கூட சிலது தேவை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு தேவை மாத்திரம் ரொம்ப அதிகமா இது மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டக் ஆயிடும். இப்போ நீங்க டெல்லிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட நீங்க ஸ்டேஷனுக்கு போன் போட்டு எங்க டெல்லிக்கு எத்தனை மணிக்குங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைட்ல இருந்து காலையில 5 மணிக்கு வேணாலும் இருக்கலாம், 8 மணிக்கு வேணாலும் இருக்கலாம், திங்கக்கிழமை வேணாலும் வரலாம், இல்லைன்னா புதன்கிழமை வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு நிலையே இல்லாத பதில் சொன்னா நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனாலதான் நிலைன்றது தேவை. ஓரளவுக்கு பணம்ன்றது நம்மளோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஆனா இந்த நிலை, இந்த பணம்ன்றதோ இல்ல இந்த ஒரு உறவு முறைகள்ல அன்புன்றதோ அதே குறிக்கோளா ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல என்ன ஆகும்னா இந்த மனது அதை தேட தேட பைத்தியம் பிடிக்கும், அதை தேட தேட நிம்மதியின்மைன்றது வரும். ஏன்னா உலகத்தோட நியதியே எப்படின்னா மாற்றம்ன்றது தானே. இப்ப நீங்க கல்யாணம் பண்றீங்க, இந்த பெண்கள் எல்லாம் என்கிட்ட வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமான முதல் 10 நாள், 1 மாசம், 2 மாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்யோன்யம் இருந்ததோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பாசமான பேச்சு இருந்ததோ அந்த பேச்சு வந்து கண்டினியூஸா அப்படியே தொடர்ந்துகிட்டே வரணும். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும், வேற யாரையுமே கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க கூடாது. ஒருவேளை அவர்கிட்ட அந்த லவ்ல இருந்து நான் போயிட்டேனா, நான் விலகிட்டேனா, என்ன லவ் பண்ணலன்னா என்ன பண்றது அப்படின்றதுதான் வந்து அந்த மனதோட ஒரு பெரிய ஏக்கமா மாறிடுது. அவர் முதல் நாள் சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லணும். அப்படி சொல்லாதப்போ நீ மாறிட்ட, நீ முன்னாடி இருக்கிற மாதிரி இல்ல, நீ மாறிட்ட, நீ மாறிட்டன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆரம்பிக்குது. நிலைன்றது வந்து அது மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோளா மாறிடுது. இப்ப சில பேர் வேலைக்கெல்லாம் போறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீ வேலைக்கு ஏன் போறன்னு சொல்லிட்டு கேளுங்களேன். அவங்களோட ஒரு குறிக்கோளே என்னவா இருக்கும்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறேன். எதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறேன்? ஏன்னா அது இருந்தாதான் வந்து லைஃப்ல எல்லாம் செட்டில்டா இருக்கும், எல்லாம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு பணம் தேவை, ஆனா அதுவே பைத்தியமா மாறி வாழ்க்கையில செய்யற எல்லா ஒரு காரியத்துக்கும் பின்னாடி அந்த பணம்ன்ற நிலை மட்டுமே இருந்துச்சுன்னா அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கும் பணம் நாளைக்கு போயிடும். அன்புன்றது மாத்திரம் தேடிக்கிட்டு இருக்கிறப்போ, அதுக்காக மாத்திரம் ஓடுறப்போ இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. எந்த ஒரு மனித மனது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்க முடியுமோ, ஓகே இன்னைக்கு வந்து இப்படி இருக்கு, நாளைக்கு வந்து இப்படி மாற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தோட கம்ஃபர்டபுளா இருக்கிற மனசாலதான் நிம்மதியா இருக்க முடியுமே தவிர என் வாழ்க்கையில மாற்றங்களே இருக்கக்கூடாது, என் கணவனோட அன்புல மாற்றமே இருக்கக்கூடாது, என்னோட பேங்க் பேலன்ஸ்ல மாற்றமே இருக்கக்கூடாது, அது மேலவே தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாத மைண்டாலதான் நிம்மதியின்மைன்றது வந்து வளருது. இப்போ உங்களுக்கே கூட ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம், 3 வயசு வரைக்கும் 5 வயசு வரைக்கும் அதோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்ப ஸ்கூலுக்கு போதோ அதோட பிஹேவியர் வேற மாதிரி ஆகும். டீனேஜ்க்கு வரப்போ அதோட பிஹேவியர் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆகும். டீனேஜ்க்கு வரப்போ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் முக்கியமா இருப்பாங்களே தவிர அப்பா அம்மா முக்கியமா இருக்க மாட்டாங்க. ஆனா எந்த அப்பா அம்மா என் பையன் வந்து அப்படியே இருக்கணும், ஒரே மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களோட மனசுல ஏமாற்றத்தை தவிர வேற என்ன மிஞ்சம்? சோ அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐயோ இவன் வந்து முன்னாடி எல்லாம் நல்லா பேசுவான், இப்பெல்லாம் பேச மாட்டேன்றான், அவன் கிட்ட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு மைண்ட் அதுலயே உழப்ப ஆரம்பிக்க நிம்மதின்றது எப்படி இருக்கும்? சோ ஒரு நல்ல மனைவி, ஒரு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை நீங்க உங்க கணவனோட அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் சரி, ஒரு நல்ல பெற்றோரா நிம்மதியா உங்க குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு நல்ல ப்ரொஃபஷனலா ஒரு வேலையில வந்து நான் என் வேலையை திருப்தியோட பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்க மாற்றத்தோட சேர்ந்து வாழ பழகிக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில இருக்கிற ஒரு நபரும் மாறுவாங்க, இந்த மாற்றத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது, என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க, என் புள்ள இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்காது. இந்த மாற்றத்தை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஏத்துக்க தொடங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில வந்து நிம்மதின்றது வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். கண்டிப்பா உங்களால ஒரு பரந்த மனப்பான்மையோட வாழ்க்கைய வந்து வாழ முடியும். இல்லனா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கி ஏதோ ஒரு தேடல், என்ன தேடுறோனே தெரியாம அந்த தேடல்ன்றது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை வந்து நான் பெற்றுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு ஏமாற்றம் தான் முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு பிரஜ்ஞை கூட இல்லாம, அந்த ஒரு ரியலைசேஷன் கூட இல்லாம நாட்கள் ஓடி மறைஞ்சிருமே தவிர வாழ்க்கையை நம்ம ருசிக்கவோ ரசிக்கவோ மாட்டோம். என்கிட்ட ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்திருந்தாரு. அவர்கிட்ட வந்து எங்க நீங்க இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்.
இல்ல மேடம், என்ன மேடம் சக்சஸ் எல்லாம் சொல்றீங்க, நான்லாம் ஒரு சக்சஸே கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன் சார் சக்சஸ் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க வந்து இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பேசப்படுற நபர், உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பேரு புகழ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மேடம் ஒரு மாசத்துக்கு எப்போ ஒரு மனிதனால 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுதோ அப்ப மட்டும்தான் மேடம் அவனா வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்ன மேடம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்ப இந்த மனுஷனை பாருங்க, 80% மக்கள் எது கனவா நினைப்பாங்களோ அந்த கனவா அவர் ஆக்சுவலா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. புகழ் இருக்கு, பணம் இருக்கு, ஆனா அவரோட மனசுல வந்து அந்த ஸ்திரம் நிலைன்றது வாழ்க்கையில எப்ப வரும்னா, ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மட்டும்தான் வரும் அப்படின்ற ஒரு பதிவு வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் 1 கோடி ரூபாய், இன்னும் சில பேருக்கு என்னவா இருக்கலாம், நான் சொந்த வீடு கட்டின பிறகுதான் நான் நிம்மதியா இருப்பேன், இல்லைன்னா நான் நிம்மதியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப சொந்த வீடுன்றது எதை குறிக்குது, ஏன் அவங்களுக்கு வாடகை வீட்டுல அந்த நிம்மதி வர மாட்டேங்குது? ஏன்னா சொந்த வீடுன்றது வந்து வாழ்க்கைன்றது நிலையா ஆயிடுச்சு, ஒரு ஸ்திரமா ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க மைண்ட்ல குறிக்குது. ஒரு செகண்ட், ஒரு நாள்ன்றது ஒரு செகண்ட் மாதிரி ஓடி போற இந்த வாழ்க்கையில அவருக்கு 45 வயசு ஆயிடுச்சு. என்னடா எனக்கு 45 வயசு முடிஞ்சு போச்சு, இன்னும் எனக்கு 20 வயசு தான் என்னோட உடம்புல வந்து ஆரோக்கியமா நான் வாழ போறேன், இந்த 20 வருஷங்களை ஒரு கல்லும் ஒரு மண்ணும் சேர்ந்த ஒரு இடம் எனக்கு இல்லைன்றதுக்காக என்னோட நிம்மதியே நான் அழிச்சுக்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா இந்த மனசு அந்த ஸ்திரத்தை மாத்திரம் தான் தேடிக்கிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. ஒரு அம்மா வந்திருந்தாங்க என்கிட்ட. அவங்க வந்து அவங்களோட கணவன் கிட்ட, நான் ஒரே ஒரு நிமிஷம் கூட சுகத்தை அனுபவிக்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் சுகத்தை நீங்க அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு நிமிஷம் மாதிரி அவர் இன்னொரு நிமிஷம் இருக்க மாட்டேன்றாருங்க. ஒரு 4 நாள் சந்தோஷமா இருப்பாரு, அதுக்கு அடுத்த நாள் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறமா வந்து மைண்ட் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும், திருப்பி ஒரு நாள் வந்து கொஞ்சுவாரு, அப்புறமா அடுத்த நாளே போட்டு ரொம்ப அவமானமா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப பாருங்க, எந்த மனிதன் தான் நிலையா இருக்க முடியும்? நம்ம எல்லாருக்குமே கூட தானே மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலைல எழுந்தப்போ சந்தோஷமா எழுந்திருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஒரு நிம்மதி இருக்கலாம், சாயந்தரம் அந்த நிம்மதி இல்லாம இருக்க போகலாம். சோ நீங்களா இருந்தாலும் சரி, உங்க கணவரா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, நம்ம தேடுற இந்த நிலை என்றது வந்து நம்ம மனசுல மட்டும்தான் இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில இருக்கவே முடியாது. வாழ்க்கை அதனுடைய இலக்கணமே மாற்றம் என்றதுதான். சோ அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, மாற்றத்தோட அனுசரிச்சு போக ஆரம்பிச்சோம்னா, அன்னைக்கு வரத அன்னன்னைக்கு அனுபவிச்சு ரசிச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா, வாழ்க்கையோட சுவை 100 மடங்கு கூடுறதோட மட்டும் இல்லாம நீங்க தேடுற நிம்மதி கண்டிப்பா உங்களை வந்து அடையும். திரும்பவும் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.